நாங்க எப்பயுமே செய்ற ஆம்லெட் மாதிரி இல்லாம, கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டைல்ல ஒரு ஆம்லெட் இன்னைக்கு செஞ்சு பார்ப்போமா? சூப்பரா டேஸ்ட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க செய்வோம். 10 பீனட் எடுத்து அத நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பேனுக்கு பட்டர் போட்டுக்கொள்றேன். அதோடயே ஒரு பிக் ஆனியன் போட்டு அத கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கொள்றேன். அது கொஞ்சம் வதங்கி வரப்போக்குள்ள கிரீன் சில்லிய போட்டுக்கொள்றேன். அதோட கொஞ்சம் கரி லீவ்ஸையும் ஆட் பண்ணி, அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கொள்றேன். இப்ப போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடயே நான் பெப்பர் பவுடரும், டர்மரிடும் ஆட் பண்ணி, இப்ப நல்லா இத வதக்கிக்கொள்றேன். வதங்கி வரப்போக்குள்ள பீனட் பவுடரும் ஆட் பண்ணி, அதையும் நல்லா வதக்கிக்கொள்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 3 எக்ஸ் எடுத்து அதில நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அது பீட் பண்ணோனே ஒரு பேனுக்கு ஆயில் வச்சு, அந்த ஆயில் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிக்கொண்டு, அதுக்கப்புறம் இந்த ஆம்லெட்ட அதுக்கு போட்டுக்கொள்றேன். அது போட்டு கொஞ்சம் வெந்து வரப்போக்குள்ள மறு சைடு திருப்பி எடுத்தா எங்களோட ஆம்லெட் சட்டப்படியா ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்லெட் மாய் ஆம்லெட் ஒன்று நீங்களும் செஞ்சுக்கோங்க. செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. சட்டப்படி ஆகும். இதுக்கு பிறகு வேறு எந்த